இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் வா. எங்க? அந்த முத்துவை போய் பார்த்து பேசலாம் வா. அவன் தான் எதுவும் சொல்லலையே. அதுக்காக நாம அப்படியே விட்டுட முடியாது சீனு. ஏதாச்சும் பண்ணணும். திரும்ப போய் பேசி பாப்போம். எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் சீனு. லாஸ்ட் மினிட்ல அவன் நமக்காக வந்து உண்மையை சொல்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல. நீ வா, நம்ம போயிட்டு வரலாம். சரி போலாமா? புவனேஸ்வரி சரியா தான் சொல்லியிருக்கா. இந்த மாயா திரும்ப இவனை பார்க்க வருவான்ட்டு. ஹலோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் நாங்க சொல்றது கேளுங்க. என்ன கேட்கணும்? நான் தான் அப்பயே சொல்லிட்டு எழுதி கொடுக்கலண்ணே. எதுக்கு திரும்ப திரும்ப வந்து தொல்லை கொடுக்குறீங்க? ஒழுங்கா இங்கிருந்து போங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். சார் ப்ளீஸ் சார், எங்க மொத்த குடும்பமும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போறாங்க சார். நீங்க வந்து உண்மையை சொன்னாதான் அது தடுக்கவே முடியும் சார். தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லுங்க. தைரியமா பஞ்சாயத்துக்கு வாங்க, நாங்க கூட இருக்கோம். உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க பெரியப்பா பார்த்து பாருங்க, அந்த புவனேஸ்வரி ரொம்ப மோசமான ஆளு. அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா அது உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கிளம்புங்க முதல்ல இங்கிருந்து. சார் ப்ளீஸ் சார். நான் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். அங்க போயான்றல. சீனு போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. சீனு, நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? மனசாட்சி இருக்கிற ஆளா இருந்தா எப்பவோ உண்மையை வந்து சொல்லிருக்கணும். இது இவர் பேசல, புவனேஸ்வரி கொடுத்த பணம் பேசுது. கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு நீ கஷ்டப்படுவ. வா சீனு போலாம். கிளம்புங்க. சீனு, இப்பதான் சீனு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படியோ முத்து நம்ம கூட வர சம்மதிச்சிட்டாரு. அவர் வந்து உண்மையை சொல்லிட்டா மட்டும் போதும், நம்ம வீட்டை காப்பாத்திடலாம். அவரே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் வர வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா முத்து உயிருக்கே ஆபத்தாயிடும். எப்படியாவது முத்துவ பத்திரமா நம்ம பஞ்சாயத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். என்னது, முத்து ஒத்துக்கிட்டானா? ஏய், என்ன மாயா சொல்ற? ஆமா சீனு, இன்னும் கொஞ்ச நேரத்துல முத்து ரெடியாகி நம்ம இடத்துக்கு வந்துருவாரு. நாம அவரை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். மாயா, நீ சொல்றது எதுவும் எனக்கு. அமைதியா வா, சொல்றேன். அம்மா போலாமா? வாங்க. நான் வரமாட்டேன் பத்மா. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். எவ்வளவு நேரம் தான் நாங்க காத்துக்கிட்டு நிக்கிறது? சீக்கிரம் கிளம்புங்க. இருப்பா, அதான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. போலாம். நான் வரமாட்டேன்ப்பா. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அம்மா, இதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்லை. நம்ம போய்தான் ஆகணும். ரகு, நான் எனக்காக உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லப்பா. நான் ஒண்ணு கேக்குறேன்ப்பா. நான் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடாதப்பா. நான் வரமாட்டேன். அம்மா, நான் வாக்கு கொடுத்திருக்கேம்மா. நமக்கு வேற வழி இல்லை. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நம்ம இந்த வீட்டுக்கு திரும்ப வருவோம். இல்லப்பா, என்னால முடியல.
உங்க அப்பா கூட நான் வாழ்ந்த வீடுப்பா இது. என் உயிர் இந்த வீட்டில் தான் பிரியும்னு நினைச்சேன்ப்பா. இப்ப நான் பாதியிலே இந்த வீட்டை விட்டு போறது என் உயிரை பிரியிற மாதிரி இருக்குப்பா. கடைசியில உன்னையும் எடுக்க வச்சிட்டியே. ஏமா உனக்கு இரக்கமே இல்லையா? நீ உண்மையிலேயே இருக்கியா இல்லையா? நீ இருக்கிறது உண்மைனா, நல்லவங்கள நீ கைவிட மாட்டேங்கிறது உண்மைனா, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்துமா. சொன்னா கேளுடா, நான் எந்த உண்மையும் சொல்லலடா. இல்லடா, உயிரோட இருந்தா உண்மையை சொல்லு. டேய், போடா. டேய், போடாத. டேய். டேய். ஜோய், ஐயோ, கொல்ல பக்கறேன். ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகலமா. அந்த புவனேஸ்வரிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இனிமே என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சீனு, வா போலாம். ஒரு நிமிஷம். நான் வந்து உண்மையை சொல்றேங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? தப்பான ஆளுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். இன்னைக்கு என்னையே கொல்ல பார்த்தாங்க. இதுக்கு மேலேயே நான் அமைதியா இருந்தா அந்த கடவுளே என்னை மன்னிக்க மாட்டார். நான் வந்து எல்லா உண்மையும் சொல்றேங்க. புவனேஸ்வரி சொல்லிதான் நான் 2 டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்றேன். உடனே எங்க வீட்டுக்கு வந்து இந்த உண்மையை சொல்லுங்க. ஆமா, வாங்க போலாம். வாங்க. வாங்க போலாம். அண்ணா, 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 என்னாச்சுண்ணா? என்னாச்சுங்கண்ணா? அண்ணா, அண்ணா, சீனு, தலையில அண்ணா, இங்க பாருங்க. அடிபட்டிருக்கு. சீனு, வா, உடனே ஹாஸ்பிடல் எந்திரிங்க. கூட்டிட்டு போலாம். இல்ல, இல்ல. அண்ணா, எந்திரிங்க. வேண்டாம், நான் பண்ண பாவத்துக்கு இதான் தண்டனை. முதல்ல உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போங்க. ஐயோ, நான் வந்து உண்மையை சொல்றேன். வாங்க. இல்லண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. சீனு, நீ ஆட்டோ ஆ, புடி. சரி. வாங்க, எந்திரிங்க. வாங்க. பாத்து, வாங்க. அண்ணா, எல்லாம் எடுத்தாச்சுண்ணா. வீட்டு சாவிண்ணா. இந்த வீட்டு சாவிய ஜானகி கையால கொடுக்க சொல்லுங்க.